Taste the Daily. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே மூதாட்டியின் எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டதைக் கண்டு பொதுமக்கள் பீதியடைந்தனர். பொன்னங்கோவில் கிராம வயல்வெளியில் சக்தி விலாகம் கிராமத்தைச் சேர்ந்த கொளஞ்சி என்ற மூதாட்டியின் எலும்புக்கூடு பிரேதமாக கண்டெடுக்கப்பட்டது. சேத்தியாத்தோப்பு கடைத்தெருவில் இலை காய்கறிகள் விற்பனை செய்து வந்த அந்த மூதாட்டியின் உடலுடன் செல்போன் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டது. மர்மமான முறையில் அவர் இறந்த விதம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்துவிட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. சென்னை அம்பத்தூரில் இளைஞர் ஒருவர் ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காமராஜபுரம் பகுதி குடிசை மாற்று வாரிய குடியிருப்பை சேர்ந்த அருணாச்சலம் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் சனிக்கிழமை இரவு இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதில் ஆத்திரமடைந்த வினோத் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அருணாச்சலத்தை ஓட விரட்டி சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் அவர் உயிரிழந்த நிலையில் வினோத் தப்பியோடியுள்ளார். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான பயமில்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே இளைஞர்கள் வாழ்வை சிதைக்க கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் சிக்கினார். நடுப்பட்டி பகுதியில் கஞ்சா பதுக்கியிருந்த தனலட்சுமி என்பவர் பிடிபட்ட நிலையில் அவர் விற்பனைக்காக வைத்திருந்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. வாய் சவடால் செய்து விளம்பரமே முழு மூச்சாய் இருந்து வரும் ஸ்டாலின் ஆட்சியில் போதை ஒழிப்பு நடவடிக்கை என்பது ஒருவித நாடகமாக உள்ளதால் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா விற்பனை எங்கும் கொடிக்கட்டி பறப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன.